ஹலோ, ஆக்கங்கட்டா கூவ எல்லாம் நான் தான் உங்கள் நெல்லை வேலை பேசுகிறேன். நண்பர்களே, இன்றைக்கி இந்த பதிவாக இருக்குது தெரியுமா? நம்ம திருச்சி சாதனாவுக்கும் வணக்கண்டா மாப்பிள்ளைக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன பேசுகிறேன்னு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் திருச்சி சாதனா என்ன இது திரும்பி வீடியோ போட்டு வச்சுருக்க? வணக்கண்டா மாப்பிள்ளை தவறிட்டாரு போயிட்டாருன்னு எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. இந்த வீடியோ நீ பேசும்போது ஏன் உண்மையாகவே போயிட்டாரா? என்ன இப்படி சொல்லுது நீ? 15 வருஷம் பழக்கம், இப்படி ஒரு போவார்னு எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லுது. வேறு மீடியாவில் எதுலேயும் வரல. ஒரு வீடியோ மட்டும் ஒன்று பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா வணக்கண்டா மாப்பிள்ளைக்கு ஃபோன் அடித்து பார்ப்போம் இது என்ன மேட்டருன்ட்டு அடித்து பார்த்தா பங்காளி ஃபோனே எடுக்க மாட்டேக்காரு. என்ன நடக்குன்னே ஒன்றும் புரியல. நல்லா தானே இருந்தார் மனுஷன், கிழங்கு மாதிரி வாட்டர் சர்வீஸில் வாட்டர் அடிச்சு வந்தார், தண்ணி அடிச்சு வந்தார். என்னம்மா இது எதுக்குமா போனார்? என் உண்மையாகவே போயிட்டாரா? தவறிட்டாரு விட்டாங்க. என்ன கவலையெல்லாம் இருக்குது எனக்கு. 2 பிள்ளைகள் வேறு இருக்குது அவருக்கு, பாவம். ஏற்கனவே இப்போ தான் அவள் வீட்டம்மா தவறிச்சு சொல்லி வீடியோ போட்டிருந்தாரு கொரோனா டைமில். இப்போ அதுக்குள்ளேயும் அவரை வேற அப்படி இப்படின்னு இருக்கே, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கே. என்னன்னு தெரியலையம்மா அப்படின்ட்டு கடைசியில் பார்த்தா இந்த ஒரு பேப்பரடி ஓட்டவடன்னு ஒரு பேப்பையாக இருக்கான். அந்த பேப்பையை எடிட் பண்ணி வச்சுருக்கான் வீடியோவை. அவர் வணக்கண்டா மாப்பிள்ளை போன மாதிரி தவறின மாதிரி ஏயில் போவான். அதை எடுத்து இந்த சாதனா லூஸ் எடிட் பண்ணி பேசி வச்ச மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கான். நல்ல வேலைக்கு என்னையும் வைக்கல, இல்லைன்னா என் வீட்டில் பார்த்தானா என்ன தம்பு கட்டி அடிச்சிருவாங்க. பேப்பையில முட்டாப்பையில அறிகட்ட பேப்பரடி ஓட்ட வேலை. இப்படியெல்லாம் சாதனாவையும் வணக்கண்டா மாப்பிள்ளை இப்படியே சேர்த்து வச்சு பண்ணுவேன். வணக்கண்டா மாப்பிள்ளை தவறிட்டாரு பேயில போயிட்டாருன்னு. எடா ஆக்கங்கட்டா குடியை கெடுத்து போட்டியால. சரி.